வணக்கம். இது காவலர் பார்வை செய்திகளில் அக்டோபர் மாத இதழுக்கான தலைப்புச் செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு காந்தியடிகள் காவலர் விருது. தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் காவல்துறை அதிகாரிகளுக்கான மாநில அளவில் துப்பாக்கி சுடும் போட்டி. சென்னை பெருநகர காவல் சார்பில் ஐடி ஊழியர்களுக்கு சைபர் கிரைம் குற்றங்களுக்கான விழிப்புணர்வு. சிறுமியிடம் பாலியல் சீண்டல் ஈடுபட்ட நபர் 2 மணி நேரத்தில் கைது. போலி ஆவணம் தயாரித்து நில மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் கைது. திருச்சி மாநகரம் மற்றும் விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2018 மது பாட்டில்கள் பறிமுதல், காவல்துறை நடவடிக்கை. சென்னை பெருநகர காவல்துறை குறைத்திருக்கும் சிறப்பு முகாமில் 263 மனுக்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை ஆணையர் உத்தரவு. சென்னை அண்ணா நகரில் வீட்டில் தங்க நகை திருடிய பெண் கைது, நகைகள் பறிமுதல், காவல்துறை நடவடிக்கை. கொலை வழக்கில் பிரபல ரவுடிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. தீபாவளி பண்டு சீட்டு நடத்தி பல லட்சம் மோசடி செய்த நபர் கைது. மகப்பேறு விடுமுறை முடித்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு தகப்பனார் அல்லது கணவன் உள்ள ஊர்களில் பணி மாறுதல் ஆணை, தமிழக முதல்வர் அறிவிப்பு. ஊர்காவல் படையினருக்கு விரிவுபடுத்தப்பட்ட காவலர் பல்பொருள் அங்காடியில் பொருட்களை வாங்க அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி தொடக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. விரிவான செய்திகளை காவலர் பார்வை மாத இதழை காணலாம். நன்றி, வணக்கம். Audio